ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எக்ஸ்ப்ளோர் தமிழ். இந்த வீடியோ எதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளோர் ஆக்க போகணுன்னா, ஒரு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு இன்னொரு மதத்தின் மதஸ்தலங்கள், அங்குள்ள கல்ச்சர், இதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆர்வம் இருக்கும். அப்படியானவங்களுக்காக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இதை பற்றி வாங்க. எனக்கே இஸ்லாமிய மதத்தை பற்றி அவங்க அந்த திருமண நிகழ்வுகள் மற்ற மதத்துலேருந்து எப்படி வேறுபட்டுருக்காங்க, எப்படியான கல்ச்சரை வேஸ்ட் பண்ணி இதை செய்கிறாங்கன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய தரம் யோசிச்சிருக்கேன். ஸோ என்ன போல நீங்களும் இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு லெந்தியான வீடியோவாக இருக்க போகிறல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளாவளி பிரதேசப்பட்ட ஒரு சிறிய எல்லை கிராமமான 37 கிராமம். அங்கே தான் நிற்கிறேன். அங்கே இந்த கோயிலும் இருக்குது. அவன் நீங்கள் கேட்கலாம், தமிழ் ஊரில் எவ்வளோ கோயில் இருக்கு, ஏன்னா இந்த கோயிலை சூஸ் பண்ணின்னு சொல்லி. ஆமாங்க, நான் பிறந்தது வளர்ந்தது இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறது எல்லாமே இங்கே தான் விளங்குது. ஏதோ நாசாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி கூட கிடைக்காம வேலையை பாடுறான்னு சொல்ல விளங்குது. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இப்பதான் நாம மெயின் கண்டென்ட்ல வரப்போறோம். கும்பாபிஷேகம் என்ன அப்படி என்ன சொன்னா, புனித ஸ்தலங்கள்ல இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை இந்த கும்பங்கள்ல நிரப்பி மந்திரங்களை சொல்லி அதை தெய்வத்தன்மையடைய செய்வாங்களாம். செய்த பிறகு கருவறையில் உள்ள விக்கிரகத்துக்கும் கோபுர கலசத்தில் உள்ள கலசத்திற்கும் நீரட செய்யறதான் கும்பாபிஷேகம்னு சொல்றாங்க. இதனால அந்த கலசம் தெய்வத்தன்மை அடைகிறதாகவும் இதனால சொல்றாங்க. இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கும்பங்களில் உள்ள நீரை தெய்வத்தன்மை அடைய செய்த பிறகு கலசங்களுக்கு நீராட செய்ய முதல் சில பூசைகள் புனஸ்காரங்கள் செய்வாங்க. அந்த சந்தர்ப்பம் தான் இது. முதலாவதாக பிரதான கோவிலை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கோவிலில் இருக்கிற கலசங்கள் நீராட செய்யப்பட்ட பிறகு விநாயகர் விக்கிரகம், அதை தொடர்ந்து பிரதான கோவிலில் விக்கிரகம், மற்ற விக்கிரகங்கள் எல்லாம் நீராட செய்யப்படும். அதாவது குடமுழுக்கு வைபவம், கும்பாபிஷேகம் நடக்கும். என்ன சொல்றதுன்னு சொன்னா, இந்த கும்பாபிஷேக கிரியையில பங்கு பற்றீங்கன்னு சொன்னா, நாம போன 3 ஜென்மத்துல செய்த பாவங்களுக்கான முக்தி கிடைக்குமா? ஏன்னா விளங்குது உங்களோட மைண்ட் வாய்ஸ். ஆனா தமிழ் நாம செய்த பாவத்துக்கு இந்த ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பத்தாதேடா. நேற்று தான் எண்ணக்காப்பு நடந்தது. அந்த எண்ணக்காப்பு முடிஞ்ச பிறகு நடக்கிறது தான் இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அதாவது விக்கிரகங்கள் கலசங்கள் எல்லாம் நீரட செய்யப்பட்டது. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, அந்த எண்ணெய்க்காப்புல ஸ்பெஷல் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது எண்ணெய்க்காப்பு வைக்கும் போது அந்த எண்ணெயால விக்கிரகங்களை நாம தொட்டு வழிபடும் போது நாம நினைக்கிற விஷயங்கள், நாம கேட்கிற வரங்கள் கிடைக்குமா? இவ்வளவு தமிழ் எது கேட்டாலும் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்கறலாம் கிடைக்காது. அது வேற விஷயம். இது இந்த கோவிலின் வரலாறு சொல்றதுக்கான ஒரு பகுதி. 1978க்கு முற்பட்ட கால பகுதியில் மூத்தசாமி என்ற பெரியவர் தன்னை சொந்த நிலத்தை வழங்கி இந்த கோவில் ஆரம்பத்துக்கு காரணமா இருந்தார். அதுக்கு பிறகு 1990ஆம் ஆண்டு எல்லாருக்கும் தெரியும், பாரிய யுத்தம் ஒன்று நடந்தது. இது ஒரு எல்லை கிராமம், பக்கத்துல சிங்கள கிராமம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்தாலும் இந்த கோவிலுக்கு பெரிய ஒரு சேதம் வரல. 2009ஆம் ஆண்டு யுத்த நிறைவுக்கு பிறகு குடியேற்றம், குடியேறல், அதுக்கு பிறகு தகரம், களிமண் இதை யூஸ் பண்ணி ஒரு சிறிய ஆலயம் அமைச்சு வழிபட்டு வந்தவங்க இந்த மக்கள். 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு நிர்வாக குழு, நிர்மலன் தலைமையிலான நிர்வாக குழு, அவங்களோட அயராத உழைப்பு, எல்லா கிராம மக்கள் தான் சப்போர்ட்டும் சேர்ந்துதான் இந்த ஆகம முறைப்படி கட்டப்பட்ட இந்த பெரிய ஒரு ஆலயம். இங்கே எங்கட இந்த ஒரு சிறிய கிராமத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், முதலாவது கட்டப்பட்ட ஒரு கோவில் இதுதான். இது இந்த வீடியோட கடைசி பாதி. எனக்கு தெரியும், நிச்சயமா ஒரு 90% இது ஒரு போரான வீடியோவாக தான் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு நிச்சயமா இன்னொரு மதத்தை பற்றிய ஒரு ஆய்வு தேவையாக இருக்கும். ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. மீண்டும் இப்படி வேற மத கல்ச்சர்ஸ் இப்படி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுவரை உங்கள் எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ். தேங்க்யூ.